விஜய் அவர்கள் ஏற்கனவே பேசுறது பண்ணி இப்ப ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அண்ணன் சரக்கு பாட்டிலோட போய் மாட்டிக்கிட்டார். எல்லாம் பார்த்துருப்போம். யார் விஜய் வந்து டெல்லிக்கு போறாப்ல சிபிஐ விசாரணை. விசாரணைக்கு போகும்போது நீங்க சரக்கு பாட்டிலோட தான் போவீங்களா? விசாரணைக்கு போகும்போது எப்படி போவாங்க? விசாரணைக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அதற்கு தேவையான ஆதாரங்கள், ஸ்கிரீன்ஷாட் அல்லது வீடியோ அல்லது டாக்குமெண்ட்ஸ் அல்லது வேற என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆதாரங்களை எடுத்துட்டு போவோம். இவன் சிபிஐ விசாரணைக்கு போறவன் சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறாங்க. சரி, எடுத்துட்டு போனதான் எடுத்துட்டு போனேன். எங்க என்ன சீமான் மாதிரி உனக்கு தெரியாம எடுத்துட்டு போக தெரிஞ்சா? அதுலயும் போய் மாட்டிக்கிட்டான். சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போகும்போது செக்யூரிட்டில மாட்டிக்கிட்டாங்க. தேவைன்னாக்கா உள்ள உனக்கு கொடுப்பாங்க. உள்ள ஏர்போர்ட்ல போனீங்கன்னாக்கா டியூட்டி ஃப்ரீல 2 பாட்டில் வாங்கலாம். இவருக்கு ஸ்பெஷல் சரக்கு வேணுமா? ஏர்போர்ட்ல வெளிநாட்டுல உள்ள அனைத்து சரக்குகளும் விற்பாங்க அங்க. அப்ப இவன் அந்த சரக்கெல்லாம் தாண்டி ஒரு விலை உயர்ந்த சரக்கை இவன் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப கிடைக்காதுன்னு பைக்குள்ளே போட்டு கொண்டு போயிருக்கான். செக்யூரிட்டில புடிச்சிட்டாங்க. பார்த்தாக்கா சரக்கு பாட்டில். டெல்லிக்கு ஒரு 3 மணி நேரம் டிராவல். 3 மணி நேரம் இறங்கினதுக்கு அப்புறம் நீ வெளியில போய் வாங்கி குடிச்சுக்கலாம்ல. அப்ப அந்த 3 மணி நேரம் டிராவல்ல கூட உன்னால குடிக்காம இருக்க முடியாது. போதை இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியாது என்பதை தான் இது காமிக்குது. 3 மணி நேரம் கூட உன்னால அமைக்கிட்டு இருக்க முடியாது போதை இல்லாம. அப்ப அந்த எனக்கா எப்பொழுதுமே போதையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒருத்தவன் தான் பையில பாட்டில வச்சே தெரிவான். இல்லனாக்கா எப்படி பையில பாட்டில வச்சு தெரிவான்? எங்கேயோ கிடைக்கிற இடத்துல குடிப்பான், கிடைக்கலாம் மூட்டு படுத்துருவான். பையிலேயே பாட்டில வச்சு தெரியறானாக்கா அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அவன் முழு நேர குடிகாரன் மட்டுமல்ல. எங்க அண்ணன் சிவி சண்முகமாவது குடி வெறியன், அதோட நிப்பாட்டிக்கலாம். நம்மால விஜய் யாருனாக்கா தாவேக்கா தலைவர் விஜய் குடி நோயாளி. குடி நோயாளி. அவரு முழுக்க ஒரு குடி நோயாளியால மட்டும்தான் பாட்டிலுக்குள்ள பைக்குள்ள பாட்டில வச்சு கொண்டு போக முடியும். இப்படியாப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு முதல்வராக போறோன்னு வந்து நிக்கிறாப்புல. கட்டின பொண்டாட்டி எங்கனாலும் பார்த்தோம்னாக்கா கட்டின பொண்டாட்டியை நடு ரோட்ல நிக்க விட்டுருக்காப்புல. சரிப்பா, பையன் படம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்பா, என்ன பண்ண? கண்டுக்கல, பையனை கண்டுக்கல. பட பூஜைக்கு போனியா? போகல. உன்னோட பொண்ணு படிச்சு பட்டம் வாங்குது. நமக்குலாம் தெரியும் படிப்புங்கிறது 2000 வருஷம் கழிச்சு நம்ம கைக்கு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்ப 2000 வருஷம் கழிச்சு படிப்பு நம்ம கைக்கு வந்திருக்குன்னா நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கெடல் செஞ்சு படிக்கிறான்னு தொந்தரவு பண்ணுவோம். ஏன்னாக்கா தொந்தரவு கிடையாது, அந்த படிப்பு எனக்கு வந்து சேர்றதுக்கே 2000 வருஷம் ஆச்சு. அதனாலதான் அந்த படிப்புங்கிறதுடைய அருமை தெரிஞ்சதுனாலதான் வீட்டு பிள்ளைகளை படின்னு சொல்றோம். அப்ப படிச்சு பட்டம் வாங்குறதுங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமையான விஷயம். நம்ம புள்ள படிச்சு பட்டம் வாங்குறத பெருமையா அங்க போய் நின்று போட்டோ எடுத்து அவங்களோட நண்பரோட கூடி குழாவி மகிழ்ந்து அன்னைக்கு ஒரு கொண்டாட்ட நாளாக நம்ம மாத்தோம்ல. இவன் பொண்ணு படிச்சு பட்டம் வாங்குது, அதுக்கே போகலங்க இவன். இல்ல அதை விட உனக்கு முக்கியமான என்ன வேலைன்னு கேட்குறேன். அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த 80வது வயது திருமண விழான்னு நினைக்கிறேன், அதுக்குமே போகல. அவங்க அப்பா புதுசா ஒரு வீடு கட்டி குடி போறாரு, அதுக்குமே போகல. அம்மா அப்பா வீடு கட்டி குடி போறாங்க, அதுக்கும் போகல. அம்மா அப்பாவுடைய இந்த 60ஆம் கல்யாணமோ 70ஆம் கல்யாணம் அது நடக்குது, அதுக்கும் போகல. உங்க பொண்ணு படிச்சு பட்டம் வாங்குது, அதுக்கும் போகல. உன் பையன் படம் ஸ்டார்ட் பண்றான், அந்த விழாவுக்கும் நீ போகல. அடுத்தது உன் மனைவி என்ன பண்ணிருக்கனாக்கா மனைவி நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருக்க. சரிப்பா, இதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை. எதுக்கு தப்பா நேரம் இருக்கு? நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சுவதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறது. அப்புறம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல அவங்க நண்பரோட சரக்கு போட்டுக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு கோவா போவதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறது. அப்புறம் அவர் கூட நடிக்கிற நடிகைகளுடைய வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போவதற்கு நேரம் இருக்கிறது. அவர் கூட நடித்த நடிகையோட வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்களாம். அந்த பொங்கலை இவரு போய் கிண்டுறாங்க, அது பொங்குமா. அதனால இவரு போய் அங்கே அந்த பொங்கலை கிண்டி விடுறதுக்கு போறா. அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. இந்த மைரானுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னாக்கா ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போடுறான். சிஎம் சார், நான் ஒன்று இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை அந்த வீட்டில் இருப்பேன். இப்போ வீடியோ படம் பார்ப்போம். ரஜினிகாந்தை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் கோலை. ரஜினிகாந்த் வந்து ஒரு தெம்பு இல்லாதவர், திராணி இல்லாதவர். அவர் வந்து ஒரு தொடங்கடுங்கி. யார்? அந்த கட்சியில் உள்ள ஆதவர்ஜினால வளர்ந்துகிட்ட நாய ஒருத்தன் வருமா, சில்பா குமார், அவன் பேசியிருக்கான். ரஜினிகாந்த் இன்னைக்கு அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. இப்போ வந்து வீடியோ படம் பார்ப்போம். ரஜினி சார் ஒன்று இந்த வீட்டில் இருப்பான், இல்லை அந்த வீட்டில் இருப்பான், வாங்க ரஜினி சார் வீடியோ போட்டு பாரம் பார்ப்போம். வீடியோ போட்டு பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா அஜித் குமாரை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாங்க. இந்த நடிகர்கள்லாம் சம்பாரிச்சுட்டு ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க. ஆனால் நம்ம தலைவர் தான் பாருங்க கட்சி ஆரம்பிச்சு மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. மக்கள் பணிக்கு என்னத்தை புடுங்கினார், என்னத்தை நொட்டினார் உங்க தலைவர்? என்னத்தை நொட்டினாரு? திருப்பரங்குன்றத்தை எங்கடா போனார் உங்க ஆளு? ஆணவ படுகொலைக்கான அதுக்கு எதிர்க்கான சட்டம் போடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியும் அமைப்புகளும் இங்கே கூட்டம் போடும் பொழுது உங்க தலைவன் எந்த கோவாவுக்கு போனான், இல்லை எந்த தாய்லாந்துக்கு போனான், எந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் போனான்? அதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல அங்கே நொன்னனுக்கு. மக்கள் பணி செய்ய வந்திருக்கனாக்கா மக்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அங்கே நிற்கணும். அவன் தான் தலைவன்.
பிரச்சனை வரும்பொழுது விட்டுட்டு ஓடுறவன் எப்படி தலைவனாக இருப்பான்? ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோ என்ன பண்ணுவான்? வில்லன் கும்பலாக வருவாங்க, போய் அடித்து பறக்க விடுவார். அடித்து பறக்க விட்டு வில்லனை அடித்து சாச்சிட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். அவன் தானே ஹீரோ படத்தில். அப்படி தான் நடிச்சு இவன் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினான். அப்போ லைவில் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தலை தெறிக்க ஓடுறான், ஏர்போர்ட்டில் ஓடுறான், எங்கே போனாலும் மைக்கு நின்றோம்னாக்க ஓடுறான், கேள்வி கேட்டோம்னா ஓடுறான், ஏன்டா இதுக்கு வரல அதுக்கு வரல ஓடுறான் 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 வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடுறான். அவன் எல்லைக்கே ஓடிட்டு என்ன பண்ணுறான்னாக்கா நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சறதுக்கு போயிடுறான். பனையூரில் உள்ள அவருடைய நண்பர் வீட்டுக்கு போயிடுறான். இப்போ இவனை எப்படி நம்ம தலைவர் ஏற்றுக்க முடியும்? இவன் வந்தாக்கா எப்படி மக்களை காப்பாற்றுவான்? மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு இவன் எப்படி குரல் கொடுப்பான்? மக்களுக்கு குரல் கொடுக்காத, மக்களுக்கு பிரச்சனை வரும்போது களத்தில் நிற்காத, அங்கு நடந்த அந்த துக்க செயலுக்கு காரணத்தை ஏற்றுக்கொள்ளாத அல்லது பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு கோழையை எப்படி நீங்க முதல்வர்னு நம்ம சொல்லிட்டு ஓட்டு கேட்டு வர்றாங்க? இதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு வேற நம்புறாங்க. இதை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் வந்தோடனே விஜய் தான் நம்மளை காப்பாற்ற போறாரு, சுறா படத்தில் வர்ற மாதிரி அப்படியே கடலுக்குள்ளேருந்து பாஞ்சு வருவாரு, குருவி படத்தில் தாண்டது மாதிரி அந்த பில்டிங்ல இந்த பில்டிங் தாண்டி வருவாரு, வேலாயுதம் படத்தில் வர்றது மாதிரி அப்படியே அந்த மாஸ்க் யூஸ்லாம் போட்டு அப்படி வந்து நிற்பாரு. எங்க நிற்பாரு? உங்க வீட்டில் நிற்க மாட்டாரு, அவங்க வீட்டில் நிற்பாரு. ஏதாவது மனு கொடுக்கணும்னாக்கா ஒன்று இந்த வீட்டுக்கு வாங்க இல்லை அந்த வீட்டுக்கு வாங்கன்ட்டு அங்கே போய் நிற்பார். நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் இல்லை இங்கே போய் பார்க்கணும். முதல்வர் இருந்தால் இங்கே வருவார், 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே வருவார், இங்கே போய் கொடுக்கலாம் நீங்கள் முதல்வருக்கு. இப்படியாக ஊரை ஏமாற்றிக்கொண்டு மக்களை 13 பேரை சுட்டுக் கொள்ளும் பொழுது பொறுப்பெடுக்காமல் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒருத்தர் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, இன்னொருத்தர் 41 பேர் சத்தத்துக்கு அப்புறமும் தலைதறிக்க ஓடி போய் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டின லஞ்சம் ஊழல் செய்து அந்த புலி படத்துக்கு கருப்பு பணம் பிளாக் மணியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கான், மாட்டிக்கிட்டான். பிளாக் மணி யாரு? விஜய். இவர் ஊழல் எதிர்ப்பு பேசுறாப்புல இந்த மொன்ன. இப்போ இவர் வந்து இன்னொரு பக்கம் நான் தான் சிஎம், நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பா சிஎம் ஆகிறதுனாக்க மக்கள் பிரச்சனை ஏன்பா வரமாட்டேங்கிற அந்த செந்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி நான் நிற்கிறேன், என்னோட அந்த அந்த மலையை தூக்கி என் கையில் வைங்க, ஐ எம் ரெடி அப்படின்னு நிற்கிறாப்புல. இப்போ மலையை தூக்கி வைக்கிறதுக்கு மக்களை கூப்பிடுறாப்புல. நீங்கள் மலையை தூக்கி யார் கையிலையும் வைக்க முடியாதுங்கிறது நம்ம தெரியும்ல, தெரியுமா இல்லையா? மலையை தூக்கி யார் கையிலாவது வைக்க முடியுமா? முடியாது. அவருக்கு தெரியல, மக்களுக்கு தெரியும். 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ல கண்டிப்பா அவருக்கும் தெரியும் யாராலையும் மலையை தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறது. அதனால இந்த வர எலெக்ஷன்ல சிந்தித்து செயல்பட்டு யாருக்கு வாக்களித்தால் உங்களுடைய தொகுதி முன்னேறும் அல்லது உங்களுடைய தொகுதிக்கு நல்லது, இந்த மாநிலத்துக்கு நல்லது, நம்முடைய மாணவர்களுக்கு நல்லது, வீட்டு குழந்தைகளுக்கு நல்லது, பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்கு, அல்லது மாணவர்களுடைய கல்வி சார்ந்து எந்த அரசு செயல்படுது அப்படிங்கிறத யோசித்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதற்கு வாக்களியுங்கள். எங்களுக்கு சரின்னு படுறது திமுக கூட்டணி, உங்களுக்கு சரின்னு பட்டாக்கா அதுக்கு வாக்களிங்க, அல்லது வேற ஏதாவது கட்சி தான் உங்களுக்கு சரின்னு பட்டதுனாக்கா அதுக்கு வாக்களிங்க. அது உங்களோட விருப்பம். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, சொல்லியாச்சு. வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.